ஹாய் ஆல், வெல்கம் டு ஜாப்ஸ் மீடியா. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண இவங்க எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய தேங்க்ஸ்ங்க. உங்கள் எல்லாருக்காகவுமே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டே டு டே வந்து ஜாப் வீடியோஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஜென்யூனான ஜாப்ஸாக தாங்க இருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஒரு சூப்பரான ஜென்யூனான ஒர்க் அட் ஹோம் ஜாப் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே தெரிஞ்ச மேக் மை ட்ரிப் அங்கேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த மேக் மை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பஸ் டிக்கெட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி நிறைய டிக்கெட் புக்கிங்ஸ், பஸ்ஸு, ட்ரெயின், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து எல்லாமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரஸ்டபுளான பிளாட்ஃபார்மாக இருக்க போதுங்க. நம்ம கொடுக்குற ஜாப் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்ச ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து எடுத்து நம்ம கொடுக்குற ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தால் ரொம்பவே உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனால தான் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா டே டு டே வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஜாப்பை வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தாங்க நம்ம வந்து டே டு டே வந்து இது மாதிரி வந்து ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இந்த மேக் மை ட்ரிப் இதில் வந்து கொடுத்துருக்க ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மேக் மை ட்ரிப்பில் வர்ற கால்ஸை மட்டும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த காலும் பண்ண போகிறது கிடையாதுங்க. ஜஸ்ட்டு வந்து இன்கமிங் கால்ஸ் வரப்போது அதை வந்து அட்டன் பண்ண போகிறீங்க. இந்த ஜாப்பில் சேல்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. என்கொயரி கால்ஸ் வரப்போகுது இல்லைங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக் மை ட்ரிப்பில் வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பஸ் டிக்கெட் இல்லைன்னா ஃப்ளைட் டிக்கெட், இதுக்கெலாம் வந்து கால் பண்ணுவாங்க இல்லையா? டூர் பேக்கேஜ்க்கெலாம் கால் பண்ணுவாங்க இல்லையா? இந்த மாதிரி என்கொயரிஸ்க்கு வந்து கால் பண்ண போகிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ண போகிறீங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து வீட்டிலேருந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. அதுக்குண்டான சேலரி வாங்க போகிறீங்க. இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைனிங் கொடுத்துட போகிறாங்க. ஸோ வந்து நீங்கள் ட்ரைனிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு வந்து வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணி மணியை வந்து ஏர்ன் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு என்னென்ன கால்ஸ் வரப்போதோ அதுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறீங்க. எஸ்பெஷலி இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டன் பண்ணுற இந்த ஜாப்க்கு வந்து ஃப்ளைட் புக்கிங்காக இருக்க ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க இது. உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இல்லோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ணிக்காதீங்க. ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட போகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இதுக்கு உண்டான சாஃப்ட்வேர் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் உங்களோட சிஸ்டமில் வீட்டிலேருந்தே உட்காந்து ஃப்ரீ டைம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேரில் அந்த ஃபீல்டில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. சப்போஸ் கஸ்டமர் ஏதாவது கால் பண்ணாங்கன்னா அந்த ஃபீல்டை பார்த்து சப்போஸ் அவங்க வந்து எந்த ஏரியாவுக்கு போக போகிறாங்க அந்த மாதிரி எதாவது கேட்டாங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு எவ்வளோ டிக்கெட் சார்ஜ் ஆகும் என்னது நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. ஓவரால் டிக்கெட் பேக்கேஜ். ஸோ அவங்க கேட்குற ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த டிக்கெட் பேக்கேஜ் வந்து போட போகிறீங்க. ஸோ அதுக்குண்டான ரேட்டு அதுக்குண்டான இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அவ்வளோதாங்க நீங்கள் பண்ண போகிற வேலை. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து வரப்போகுதுங்க. இந்த ஜாப் உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லைங்க, இது கூட வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து கொடுக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான கமிஷன் ப்ளஸ் அதுக்குண்டான இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க போகுதுங்க. ஸோ தாராளமாக வந்து இதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. அண்ட் இந்த ஜாப்க்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் நான் இன்னும் டிகிரி கம்ப்ளீட் பண்ணல, டிகிரி நான் இன்னும் முடிக்கல, எந்த கிராஜுவேஷனும் முடிக்கல, அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்போஸ் +2 முடிச்சிருந்தா கூட போதுங்க, 12th முடிச்சிருந்தா கூட போதும், இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு வந்து குட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருந்தால் இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து 12th கூட நீங்கள் ஏதோ டிப்ளமோ இல்லைனா நீங்கள் வந்து எந்த டிகிரி முடிச்சிருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க, நான் ஃப்ரெஷர் அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து இந்த ஜாப்க்கு கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிறதுனால நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்பில் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் ஏதாவது வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்ககிட்ட இருக்கணும்னு சொல்கிறாங்க. இல்லைங்க என்கிட்ட லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அட்லீஸ்ட் உங்ககிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜியாக உள்ள மொபைல் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து ஒர்க் பண்ணலாங்க. அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்னால் உடனே இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்குது ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி தான் கேட்டிருக்காங்க. சப்போஸ் இந்த ஜாப் பார்த்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ அப்போ நாங்களாக ஒர்க் பண்ண முடியாதா அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க கேட்டிருக்கிறது அதுதான் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர் ஒர்க் பண்ணுற மாதிரி நிறைய ஜாப்ஸ் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஜாப்க்கு வந்து நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த ஜாப்க்கு போயிட்டு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுமோ அதுக்கு போய் நீங்கள் வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ நம்ம சேனலில் போயிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் 2 கேண்டிடேட்ஸுமே ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் அட் ஹோம் ஜாப்ஸ் நிறையவே போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ போயிட்டு உங்களுக்கு எந்த ஜாப் ஓகே ஆகுதோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஜாபோட வெப்சைட் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுங்க. இப்போ இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாங்க. இந்த ஜாப்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்குள்ளே நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிருக்கு இல்லையா, இங்கே வந்தீங்கன்னா இங்கே வந்து இல்லைனா கொடுத்துருக்காங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேமை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஏஜை வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட வாட்ஸ்அப் ஆக்டிவ் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க, எந்த வாட்ஸ்அப் நம்பரில் ஆக்டிவாக இருக்கோ அந்த நம்பர் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் அது வந்து கரெக்டாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் வந்து கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரண்ட் சிட்டி, நீங்கள் எந்த சிட்டியில் இருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க, டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஒரு ஹையஸ்ட் எஜுகேஷன், உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. 12th பாஸ், கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர், மேல் வந்து ஆக்சுவலாக இந்த ஜாப் வந்து ஃபீமேல் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபீமேல் ஒன்லி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், இதுக்கு முன்னாடி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா ஒர்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 years பிலோனா 2 years வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை 2 to 5 yearsனா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை 5 years மேலேனா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த இது வரைக்கும் எந்த கேட்டகரியோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ யூ ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஒர்க்கிங், இது ட்ராவல் இது முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ட்ராவல் இண்டஸ்ட்ரீஸில் எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் வேர் டிட் யூ ஃபைண்ட் அபவுட் ஜாப், இந்த வீடியோ வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி கிடச்சதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் வந்து இதை படித்து பார்த்துட்டு யூடியூப் வீடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. சம்மோன் டோல்ட் யூ, இல்லை ஆல்ரெடி யாரா சொல்லியிருந்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை நம்ம வந்து இந்த யூடியூப் வீடியோ பார்த்து தான் வந்து நீங்கள் ஃபைண்ட் பண்ணீங்க அப்படின்னா யூடியூப் வீடியோன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. யூடியூப் வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே வந்தீங்கன்னா டூ யூ ஹேவ் ஏ லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் அவைலபிள் டு ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் மொபைலில் ஒர்க் பண்ணிங்கன்னா நோ கொடுத்துக்கோங்க. இல்லை நான் லேப்டாப்பில் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து எஸ் கொடுத்துக்கோங்க. இதெல்லாம் எஸ் கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் முடிச்சு பார்த்ததுக்கப்புறம் படித்து பார்த்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் வந்து சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்து முடிச்சிட்டோம், அவ்வளோதாங்க. இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஒன்ஸ் வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்து இந்த ஜாபோட ப்ரொஃபைலோட மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த ஜாபோட டீட்டெயில்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா இந்த ஜாப்க்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கொடுக்க ஒரு லைக் பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் போக எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ வந்து லைக் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து யாராவது ஜாப் தேடிட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாப்ஸ் மீடியா சேனல் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டே டு டே வந்து எல்லா டெய்லி பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் வந்து நிறைய போட்டுகிட்டே இருக்கும். எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ வந்து எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.